என்னங்க, இன்னைக்கு பேப்பரில் ஒரு நியூஸ் பார்த்தீங்களா என்று சரோஜா கணவனிடம் கேட்டாள். என்ன நியூஸ் என்று சரோஜாவின் கணவன் ரகுபதி கேட்டார். புது வருஷ பிறப்பை கொண்டாட இளம் ஜோடிகள் பெங்களூரில் உல்லாச விருந்துகளிலே குவிஞ்சிச்சாம். ஆட்டம் பாட்டம் எல்லாம் முடிந்து இந்த ஜோடிங்க முட்டை முட்டை பிடிச்சிட்டு மட்டையாக கிடந்ததுகளாம். காலையிலே போலீஸ் வந்து அவங்களை தட்டி எழுப்பினா எதுக்கு என்னன்னு கேட்குறாங்களாம். அளவு மீறி போதையில் மயங்கி கிடக்கிற பெண்களை அவங்க ஜோடிங்க கையில் தூக்கிக்கிட்டு போகிறாங்களாம். வெட்கக்கேடு, எங்கே போகுது இந்த சமுதாயம்? பெண் பிள்ளைகளும் மது அருந்தும் கேவலமான ஒரு நாகரிகம் தேவையா என்றார். மூச் பேசக்கூடாது, ஆணும் பெண்ணும் சமம், பெண்ணுரிமை, பெண் விடுதலை என்ற முதிரையிலே அரங்கேறும் கொடுமை இது என்றார். எப்படிங்க ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானமாக முடியும்? ஆண்டவன் இரு பாலாருக்கும் இரண்டு விதமான பலத்தையும் உடலமைப்பையும் கொடுத்திருக்கார். பெண் என்பவள் பூத்து காய்த்து கனி கொடுக்கும் தாவரம். இதற்கு நிச்சயமாக காவலும் வேலியும் தேவை. ஆண் வர்க்கம் தேக்கு, கருங்காலி, நூக்கமரம், மூங்கில் போன்ற வலுவுள்ள மரங்கள். அவைகள் சமூகத்துக்கு பல வகையிலே பயன் கொடுக்கும். மென்மையும் பலமும் பொருந்திய இருவேறு நிலைதான் ஆண் பெண் நிலை. சபாஷ். ஆனால் இப்போ பெண்களும் கராத்தே அது இதுன்னு தற்காப்பு கலைகளை கற்றுக்கிறாங்களே, அப்போ இரண்டு பேரும் சமம்தானே? இல்லைங்க, நீங்கள் சொல்கிறது நிஜமானா? ஏங்க, தினமும் பாலியல் வன்கொடுமை நடக்கிறது. ஓரளவு தான் பெண்கள் தற்காப்பு கலையை தன்னை காப்பாற்றிக்க முடியும். கற்பழிப்பினால் பாதிக்கப்படுவது, சின்ன வண்ணமாவதும், சில சமயம் மரணிப்பதும் கூட உண்டு. அந்த தப்பை செய்கிறவங்க கடுகளவும் பாதிக்கப்படுறதில்லை. இப்போ சொல்லுங்கள், பெண் விடுதலை பற்றி பேசுகிறவங்களாலே இதை தடுக்க முடியுமா? ஒரு பெண் கணவனால் கொடுமைப்படுத்தப்பட்டால் அவளது சுற்றத்தாரிடம் முறையிடலாம், கோர்ட்டுக்கு கூட போகலாம். ஒருவனிடம் மட்டும் அவள் அனுபவிக்கும் துன்பத்தை காட்டும் பல காம கொடூர மிருகங்களிடம் சிக்கி சீரழிந்து போகும்போது அந்த பெண்ணின் நிலை என்ன ஆகும் என்றார். சரோ, நீ என்ன சொல்கிற? பெண் சுதந்திரம் என்று முழங்கும் மாதர் சங்கத்திற்கும் மகளை உரிமை பேசும் உன் பேச்சை கேட்டால் பெண் குலத்தின் எதிரின்னு சொல்வாங்களே என்றார். என்னங்க நீங்கள், பெண் விடுதலை என்ற பேரில் வரம்பு மீறி போயிட்டுருக்குங்க இந்த சமுதாயம். பெண்ணுக்கு கருத்து சுதந்திரம் தேவைதான். பெண்கள் மூளை வளத்தாலே நிறைய சாதிக்கலாம். ஒழுக்கம் கிடாத அளவுக்கு பெண்கள் சுதந்திரமாக இருப்பது தவறு இல்லைங்க. ஒழுக்கமான ஆசிரியை பதவி இருந்து ஒழுக்கமுள்ள இளைய சமுதாயத்தை உருவாக்க முடியும் இல்லையா என்றார். என்னவோ மேடைகளை பேசுகிறா போல பேசுறியே என்றார். மேடைகளை பேசி என்ன லாபம்? பேசுகிறதை காதலை வாங்கிக்கு பெண் காத்தோடு பறக்க விடும் கூட்டங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் தலைவியும் சிந்திக்க வேண்டிய விஷயங்க. குழந்தைகளை ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக வளர்க்க பெண்களால் முடியும். ஆனால் அந்த பெண்களை சுதந்திரம் என்ற பெயரிலே குடும்பத்தை கவனிக்காமல் மனம் போனபடி நடந்தால் என்ன ஆவது? அம்மாவை பார்த்து குழந்தைகளும் சுதந்திரமாக கட்டுப்பாடு எழுந்து திரிந்தால் ஒரு ஒழுக்கமுள்ள சமுதாயம் எப்படி உருவாகும்? யோசிக்க வேண்டாமா? அளவுக்கு மீறி சுதந்திரம் ஆபத்துங்க என்றார். நீ சொல்கிறது நடைமுறைக்கு சாத்தியமா? காலம் மாறி போச்சுமா என்றார். காலம் மாறலிங்க, நாம் தான் காலத்தை மாற்றிட்டு நாமளாக மாறிட்டு காலத்திலேயே பழி போடுறோம். ஆணுக்கும் சமமாக பிடிச்சிட்டு தள்ளாடும் சுதந்திரம் நம் பெண்களுக்கு தேவையா? சொல்லுங்க என்றார். யோசிக்க வேண்டிய விஷயம்தான். எது சுதந்திரம் பெண்ணுக்கு?